நாம் கவனிக்க போகிற வேத பாடத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னால் புனித பயணம். ஆங்கிலத்தில் இதை பில்கிரிமேஜ் என்று சொல்லுவார்கள். நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் பில்கிரிமேஜ், அதாவது புனித பயணம். இந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழில் இந்த வார்த்தை இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் இருக்குது, எபிரேய மொழியில் இருக்குது. சங்கீதம் 84:5. சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த செவ்வையான வழி என்பதற்கு பயன்படுத்துகின்றது. சங்கீதம் 84:5 என்ன போட்டிருக்குது? செவ்வையான வழி, செம்மையான வழி. இந்த செம்மையான வழி என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு எபிரேய வார்த்தை இருக்குது, மெஸ்ஸில்லா. அந்த செம்மையான வழின்னு போட்டிருக்குது, அதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை மெஸ்ஸில்லா. இந்த செம்மையான வழி என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை மெஸ்ஸில்லா. மெஸ்ஸில்லா என்றால் தான் புனித பயணம். மெஸ்ஸில்லா என்றால் தான் ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ். சங்கீதம் 84:5 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழின்னு போட்டிருக்கலே, அந்த செம்மையான வழி என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை, இவர் எபிரேய வார்த்தை, அது தமிழில் எழுதியிருக்க மெஸ்ஸில்லா. அதனுடைய பொருள் தான் தமிழில் என்ன, புனித பயணம். இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ் என்றதை பயன்படுத்துகிறார்கள். இந்த செம்மையான வழி என்பதற்கு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், அதாவது பைபிளில் நிறைய ஆங்கில மொழியாக்கங்களில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், அதுபோல் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வார்த்தை என்னவென்றால், இது செம்மையான வழி என்பதற்கு பயன்படுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா, தங்கள் இருதயங்களில் சீயோனை நோக்கி நடக்கிறவர்கள் என்ற அர்த்தம். இந்த செம்மையான வழி என்றால் என்ன, who have set their hearts towards Zion. சீயோனை நோக்கி நடக்கிறாங்க இல்லையா, அவர்கள் என்ற அர்த்தம். அப்போ இந்த புனித பயணம் என்பது எங்கே போகிறது, தேவனுடைய நகரமாகிய சீயோனுக்கு போவது என்ற அர்த்தம். அதை NIV என்று ஒரு நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் மிக அழகாக அந்த பில்கிரிமேஜ் இருக்குல்ல, அந்த மெஸ்ஸில்லாவை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறான், who have set their hearts on pilgrimage. எதை தங்கள் இருதயத்தை எங்கே வச்சுட்டாங்க, செம்மையான வழி என்பதற்கு பொருள் என்ன, தேவனுடைய நகரமாகிய சீயோனை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்கள் என்று அர்த்தம். இப்போ நமக்கு தெரியும், வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க கூட என்ன பண்ணுறான், புனித பயணம் சொல்கிறான். மெக்கா மெதினாவுக்கு போகிறவங்க என்ன தான் சொல்கிறான், புனித பயணம் என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு போகிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, பில்கிரிமேஜ் தான். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒரு புனித பயணத்துக்கு. இந்த புனித பயணம் எங்கே போகிறது, இந்த உலகத்தில் தொடங்கிட்டு ஆனால் சீயோனுக்கு போவது அது. அதனால் தான் இந்த பாடத்தை நான் உங்களுக்கு எடுத்து, இது அடிப்படையாக விசுவாசிகளுக்கும் சரி தேவ மனிதர்களுக்கும் சரி இது மிக மிக அவசியமான ஒரு பாடம், புனித பயணம். நாம் எங்கே தொடங்கி இருக்கிறோம், உலகத்தில் தொடங்கி இருக்கிறோம். நாம் எங்கே போய் சேரப்போகிறோம், தேவ பிரசன்னத்தில் போய் சேர, தேவ சமூகத்தில் போய் சேரப்போகிறோம். உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன், யூதர்களுக்கு 7 பண்டிகைகள். அந்த 7 பண்டிகையில் முதல் பண்டிகை என்ன தெரியுங்களா, பஸ்கா பண்டிகை. பஸ்கா என்றால் என்ன, மீட்பு. அடிமைத்தனத்தில் கிடக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணார், பஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால மீட்டு எடுத்தார் அல்லவா, அது முதல் பண்டிகை. 7வது பண்டிகை என்ன தெரியுங்களா, கூடார பண்டிகை. யூதர்கள் 7 பண்டிகையில் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் இஸ் பாஸ் ஓவர். முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை, அதில் தொடங்குவாங்க. அடுத்தது என்ன, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பரிசுத்த வாழ்க்கை. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசி பண்டிகை 7வது பண்டிகை என்ன தெரியுங்களா, கூடார பண்டிகை என்றால் தேவனோடு என்றென்றும் இருக்க போவது என்று அர்த்தம். அப்படின்னா பயணத்தை தொடங்கினால் அது என்ன செய்யணும், தேவனில் தான் அது நிறைவடைய வேண்டும். தேவனில் நிறைவடைந்தால் தான் அது சரியான பயணமாக இருக்கும். இந்த புனித பயணத்தை நீங்கள் நானும் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் பரலோகத்தை நோக்கி போகிறவர்கள். நீங்களும் நானும் ஒரு புனிதமான நகரத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் நீங்களும் நானும் சந்திக்க வேண்டும், எவைகளை கடந்து போக வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய மைய நோக்கம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மெஸ்ஸில்லான்னு சொன்னேனே, ஒரு எபிரேய வார்த்தை. சங்கீதம் 84:5 செவ்வையான வழி என்பதற்கு ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ் என்று சொன்னேன், NIV டிரான்ஸ்லேஷனில். சாதாரண மொழியாக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீயோனுக்கு நேராக போகிறவர்கள் போட்டிருக்குது.
மாத்திரமல்ல, அந்த மெஸ்ஸில்லா என்பதற்கு ஒரு நல்ல பொருள் இருக்கிறது, ரெய்ஸ்டு ஹைவே. ஒரு மெஸ்ஸில்லா என்பதனுடைய ஆங்கில மொழியாக்க என்ன சொன்னால் ரெய்ஸ்ட் ஹைவே. ஹைவே என்றால் தெரிஞ்சு நமக்கு என்ன, பெருவழிச்சாலை. ஹைவே என்றால் என்ன, பெரிய பாதை. எப்படிப்பட்ட பாதை? ரெய்ஸ்ட். அது சாதாரண பாதைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த பாதை மாத்திரம் எப்படி இருக்குது, கொஞ்சம் உயர்ந்து. உங்களுக்கு தெரியும், இந்த பைபாஸ் ரோடெலாம் பார்த்துருக்கீங்களா? இங்கேலாம் ஒரு ரோடு இருக்கும், இங்கே சர்வீஸ் ரோடு 2 பக்கமும் இருக்கும், ஆனால் நடுவில் உள்ள ரோடு பார்த்துருக்கீங்களா, ரெய்ஸ்ட். அதுக்கு அர்த்தம் என்ன, அநேக பாதைகள் இருக்கலாம். இப்படி உலகத்தில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எல்லா மதங்களும் எங்கே தான் போய் சேருது, ஒரே இறைவனிடத்தில் தான் போய் சேருகிறது. அதுதான் கதை. என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு வழி, அவர் ஒரு வழி, இந்த மதம் ஒரு வழி, அந்த மதம் வழி, எல்லாம் யார்கிட்ட தான் போகிறது, ஒரே இறைவனிடத்தில். அதெல்லாம் நடக்காது. ஏனென்றால் இந்த மெஸ்ஸில்லா என்பது இட்ஸ் a raised highway. இது ஒரு சாதாரண ஒரு பாதை இல்லை, நிறைய சாலைகள் போகுது, அதில் இதுவும் ஒன்று அல்ல. அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, உங்களுடைய என்னுடைய பயணம் என்பது எல்லா பாதையும் போல அல்ல. இட்ஸ் a raised highway. அந்த புனித பயணம் மெஸ்ஸில்லா என்ற வார்த்தையினுடைய ஒரு பொருள் என்ன, ரெய்ஸ்ட் ஹைவே. அதாவது அந்த பாதையில் போனவன் என்ன செய்ய முடியாது, கீழே இறங்கி வர முடியாது. அந்த பாதையிலேருந்து ஆக்சிடென்ட் ஆனால் தான் கீழே வரலாமே தவிர என்ன பண்ண முடியாது, அப்போ அந்த பாதையிலேருந்து வர முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. உண்டாகும். என்ன உண்டாயிருக்கும்? there is a highway. அங்கே ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். அந்த வழிக்கு பேர் என்ன பேர் தான், அந்த மெஸ்ஸில்லா என்பது என்ன, அது பரிசுத்த வழி. என்ன செய்ய முடியாது, தவறானவர்கள் அந்த பாதையில் நடக்கவே முடியாது. நான் இதை யோசிப்பேன், இந்த பாதை என்ன பண்ண, ஒரு வேளை நடந்தால் பிடிச்சி தள்ளிடும் போல இருக்குது வழியை. இந்த ரெய்ஸ்டு ஹைவேயில் உதவாக்கிற எவனா நடந்தால் என்ன பண்ணும், பிடிச்சி தள்ளிடும் போல இருக்குது. நீங்கள் வர தகுதியே இல்லை, வரவே கூடாது, போடா, அப்படி தூக்கி போட்டுரும் போல இருக்குது. வாசிங்கம்மா. அந்த வழியில் நடக்கிறவர்கள் அந்த வழியில் நடக்கிறவன் பேதைனா முட்டாளாக இருந்தாலும் திசை கெட்டு போவது. என்ன செய்ய முடியாது, ஃபுல் ப்ரூஃப் என்று சொல்கிறாங்களே. முட்டாள் நடந்தால் கூட வழக்கமாக நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோன்னா வழியில் 10 இடத்துல இருக்கிற உயிரெல்லாம் எடுப்போம். நீதிமொழி அப்படி தான் போட்டிருக்குது, வழி தெரியாத என்ன பண்ணுவான், இருக்கிற உயிரெல்லாம் வாங்குவான்னு அர்த்தம். ஆனால் இப்போல்லாம் திருப்பி நடக்குது, வழியில் இருக்கிறவன் இப்போ வழி கேட்குற உயிரை வாங்கிடுவான். தோன்னுவான், தோன்னா 30 கிலோமீட்டர் இருக்கும், அவருக்கு தோன்னா 30 கிலோமீட்டர், யாருக்கு தெரியும்? இவர் தோன்னு போயிட்டு இருப்பார். ஆனால் கர்த்தருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை அது, அதில் தீட்டுள்ளவன் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அதில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கட்டு, ஏன்னா இட்ஸ் a raised highway. என்ன செய்ய முடியாது, அவனா விரும்பி கீழே இறங்கினதான் உண்டே தவிர மற்றபடி என்ன செய்யலாம், போயிட்டு must keep on going, போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாதை தான். வாசிங்க ஐயா. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அங்கே என்ன வராது, சிங்கம் வராது. துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும் இந்த பாதையில். அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ராஜ பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட, கிறிஸ்துவை பின்பற்றவங்க கூட இந்த பாதைக்கு இன்னும் வரல. there is a highway. சொல்ல போனால் raised highway. இந்த மெஸ்ஸில்லா என்ற அந்த செவ்வையான வழின்னு போட்டிருக்குது, அதுக்கு பயன்படுத்துகிற பொருள் என்ன, இட் இஸ் a raised highway. உயர்த்தப்பட்ட ஒரு பெரும்பாதை. இந்த பாதை இருக்கும்போது இன்றைக்கி என்ன தான் பண்ணுறாங்க, இந்த வழியாக அந்த வழியாக போயிட முடியாதா, இவர் வழியாக போயிட முடியாதா, அவர் வழியாக போயிட முடியாதா? ஒன்று நீங்கள் நான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பாதையில் நடப்பதற்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மெஸ்ஸில்லா என்பதற்கு ரெய்ஸ்டு ஹைவே மாத்திரமல்ல, இன்னொரு அர்த்தம் உண்டு, லைஃப் ஸ்டைல் என்ற அர்த்தம். மெஸ்ஸில்லா என்றால் என்ன, செவ்வையான வழி என்பதற்கு என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை. நீங்கள் நானும் இன்றைக்கி ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ளுகிறோம். இந்த புனித பயணத்துக்கு இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது, மெஸ்ஸில்லா. இந்த மெஸ்ஸில்லா என்றால் செவ்வையான வழின்னு தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அது உயர்த்தப்பட்ட ஒரு பெரும்பாதை மாத்திரமல்ல, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை முறையை குறிப்பது. நம்ம எல்லோரும் தெரிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நடை என்று வேணும், எ வாக். நீங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன, எ வாக். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படின்னா நம்ம நடை, நம்முடைய we walk. நாம் யார், நடக்கிறவர்கள். நடக்கணும்னா என்ன வேணும்,
நடக்கணும்னா என்ன வேணும்? பாதை ஏற்கனவே இருக்குது. பாதை வேணும்னு சொல்லிட்டாதீங்க, கர்த்தர் பாதையை போட்டு வச்சிட்டாரு. வேறு என்ன வேணும்? கால் வேணும்னு சொல்லாதீங்க. கால் இருந்து கூட நிறைய பேர் நடக்கிறது இல்லை. ஏன்னா செத்து இருந்தால், செத்து போன பணத்துக்கு கால் இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லை, ஆனால் நடக்க மாட்டேங்குதே. அப்படி நடக்கணும்னா என்ன வேண்டும்? உயிர் வேணும். ஸோ we walk மீன்ஸ் என்ன இருக்குது நமக்குள்ள? அப்போ இந்த பாதையில் நீங்கள் நான் ஒரு புனித பயணத்தில் நடக்க வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் வேண்டும். we must have life. உயிரற்றவர்கள் என்ன செய்ய முடியாது? நடக்கவே முடியாது. நடக்க வேண்டுமானால் நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்க வேண்டுமானால் முதல் என்ன வேண்டும்? ஜீவன் வேண்டும். லைஃப். உங்களுக்கு தெரிந்த ஜீவன் என்ன ஜீவன்? இந்த ஜீவன் என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். சாதாரண ஜீவன் பத்தாவதில் நடப்பதற்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு சொன்ன யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10-11 வசனங்களை வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு என்ன ஜீவன்? என்ன ஜீவன்? அந்த ஜீவனுக்கு பயன்படுத்துகின்ற ஜீவனுக்கு பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 3 வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஜீவன் என்பதற்கு ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? முதல்ல பயோஸ். இந்த பயோஸ்லேருந்து தான் பயாலஜி என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. பயோஸ் இருக்கு இல்லையா? இந்த பயோஸ்லேருந்து தான் என்ன வார்த்தை வருது? பயாலஜி. மார்க்கு 12ஆம் அதிகாரம், மார்க்கு 12:44 வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம். அதில் அந்த ஜீவன் என்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். அந்த ஏழை விதவை இப்போ 2 காசுகளை போட்டாங்க இல்லையா? போட்டதற்கு தன் ஜீவனுக்குன்னு போட்டிருக்கார் இல்லையா? அந்த ஜீவன் என்பது என்ன? பயோஸ். இந்த பயோஸ் என்றால் என்ன? ஜீவன் என்றால் உழைப்பது, உண்பது, உடுப்பது, உறங்குவது எல்லாம் செய்கிறோமே, அது சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் என்ன பேர்? பயோஸ். இது ஒரு ஜீவன். 2வது ஒரு ஜீவன் இருக்குது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 26:4. நான் நடந்த நடக்கை இருக்குது தெரியுங்களா? அதுக்கு பேர் என்ன? நான் நடந்த வாழ்க்கை, நான் இருந்த வாழ்க்கை. அந்த இடத்துல ஜூக்கே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஜீவனுக்கு 2வது வார்த்தை என்ன? ஜூக்கே. ஒரு வார்த்தை பயோஸ். இது என்ன வாழ்க்கை? சாதாரண ஒரு சமுதாய வாழ்க்கை, உழைப்பது, உண்பது, வேலை செய்வது, குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்னன்னு சொன்னால் இறை தேடுதல், சன்மார்க்க வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் உங்கள் நடுவே எங்கே இருந்தேன்? எருசலேமில் இருந்தேன். நான் என் ஜனத்தார் நடுவே நடந்த நடக்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அந்த நடக்கை என்பது அவருடைய வாழ்க்கையை குறிப்பது. அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஜூக்கே. ஜூக்கே என்றால் அதன் பொருள் என்னவென்றால் இறை தேடுதல், சன்மார்க்கமாய் வாழ்வது, கடவுளை தேடுவது. இது இந்த வாழ்க்கை. ஒரு மாரல் லைஃப். இது என்ன? சோஷியல் லைஃப். இது என்ன லைஃப்? மாரல் லைஃப். ஆனால் 3வது ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு பேர் ஜோயி. 3வது ஜீவனுக்கு பேர் என்ன பேர்? ஜோயி. இதுதான் யோவான் 10:10 இயேசு சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும். இது ஜோயி என்பதன் பொருள் என்னவென்றால் தேவனுக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ள வருவது. அப்படியானால் நீங்கள் நானும் இன்றைக்கு விசுவாசத்தில் நடக்க வேண்டும். ஒரு புனித பயணத்தை நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு முதல்ல என்ன இருக்கணும்? இயேசுவுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ள வரணும். இந்த ஜீவன் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? உழைக்கிறோம், உண்கிறோம், உடுக்கிறோம், வாழ்கிறோம். இதெல்லாம் சேர்ந்த வாழ்க்கை பயோஸ். அடுத்தது என்ன வாழ்க்கை? ஜூக்கே. ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவரை தேடணும், பைபிளை படிக்கணும், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் இது போதாது. என்ன ஜீவனை இயேசு கொடுக்க வந்தா? ஜோயி. இதில் இருந்தால் ஜுவாலஜி என்ற வார்த்தை வருகிறது. ஜூ என்ற வார்த்தைலாம் இதில் இருந்தால் ஜோயிலேருந்து தான் என்ன வருது? ஜுவாலஜி, ஜூ என்ற உயிரியல் என்பதுக்கு இங்கே தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா ஜோயி, இயேசு கொண்டு வந்த ஜீவன் என்ன? அவருடைய ஜீவன் நமக்குள் வர வேண்டும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? 2 கொரிந்தியர் 5:6 வாசித்தோமே, நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோன்னு போட்டிருக்கு இல்லையா? நடக்க வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? we must have life.
நமக்கு என்ன வேண்டும்? முதல்ல ஜீவன் வேண்டும். அது என்ன ஜீவன்? இந்த ஜீவன் நம்மகிட்ட இருக்குது, இது போதாது. இந்த ஜீவன் நம்மகிட்ட இருக்குது, சன்மார்க்க வாழ்க்கை, கடவுளை தேட வேண்டும் என்ற வாழ்க்கை. ஆனால் இது போதாது. எது வேண்டும்? இயேசுவுக்குள் என்ன ஜீவன் இருந்ததோ அந்த ஜீவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்தால்தான் இந்த மெஸ்ஸில்லால் நீங்கள் நானும் ஒழுங்காக போக முடியும். அந்த புனித பயணத்தை நீங்கள் நானும் இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சில 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தாம்பரத்தில் அந்த வேளாச்சி ரோட்டில் நான் போயிட்டுருக்கிறேன். என்னை தாண்டி இன்னொரு கார் போகுது. கார்லலாம் இப்போல்லாம் நிறைய வசனம்லாம் எழுதுகிறாங்கல்ல. காரில் முன்னாடி என்ன இருக்கும்? என் சமூகம் உனக்கு முன்னே திருட்டு மண்ணை வாரிட்டு போவான், இவனுக்கு முன்னாடி கத்தர் போகணுமா? திருட்டு பசங்களா? திருட்டு மண் ஓடுற லாரியிலே என்ன தான் இருக்குது? என் சமூகம் உனக்கு முன்னே நிச்சயமாக இருக்க மாட்டார். ஏசுநாதர் என்ன திருடனா நான் இவங்க போகிற பின்னாடி இவர் போகிறதுக்கு. அதே மாதிரி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சென்னையில் எந்த மூலையில் ட்ராவல் பண்ணாலும் சரி தான், நம்ம கார் ஒன்று எதிர வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பைக்கு பார்த்து எல்லாத்தையும் ஸ்டிக்கர், சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு முறை என்னாச்சுன்னா, ஒரு மண்டே ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சு நானும் என்னுடைய மகளோட மகள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. கார் வந்துட்டுருக்கிறேன். என்னுடைய காரை ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி போகுது. அப்போ சொன்னா, தாத்தா அந்த காரில் பின்னாடி என்ன எழுதியிருக்கு பாருங்கள். அந்த காரில் பின்னாடி எழுதியிருக்குது, we drive by faith not by sight. இந்த 2 Corinthians 5:6 இருக்குது. அதை we live by faithன்னு இருக்குது. விசுவாசத்தால் பிழைக்கிறோம், பார்ப்பதின்படி அல்ல. அது நாம் தரிசித்து நடவாமல். அதை இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா, we walk by faith not by sight. நம்மளால் அந்த வாக் எடுத்துகிட்டு என்ன பண்ணால் டிரைவ்னு போட்டான். we drive by faith not by. அப்போ லைசன்ஸே வேண்டாம் பேசலாம். ஏன்னா விசுவாசத்தில் வண்டி ஓட்டுறான், ரோடே வேண்டாம். எவன் எதிர வந்தானோ அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னா இவர் விசுவாசத்தில் ஓட்டுறாரு, இவருக்கு வண்டி ஓட்டவே தெரிய வேண்டாம். என்ன போதும்? அந்த வசனத்தை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ அந்த வசனம் அதுக்காக எழுதி கூட டிரைவ் பை ஃபெய்த் தான். நீ பெரிய விசுவாசியாக இருக்கலாம், போலீஸ்காரன் முடிச்சு உள்ளே தள்ளுவான். டிரைவ் பை ஃபெய்த்துன்னு என்ன அர்த்தம்? லைசன்ஸே வேண்டாம் அவருக்கு, கார் ஓட்டவே தெரிய வேண்டாம். என்ன அர்த்தம்? ஏறி உட்காந்து சோத்திரம் சொல்லி என்ன பண்ணால் வண்டி ஓட்டிட்டு போனால். இப்போ நிறைய பேர் கீபோர்டு சோத்திரத்தை தானே வாசிக்கிறாங்க இல்லையா? ஆமாவா? எத்தனை பேர் கீபோர்டு ஒழுங்காக போய் ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுட்டு அவன் அந்த லண்டன் கிரேடுன்றான், 1 2 3 8ன்றான். 8 நம்ம 9வது கிரேடு பேர் என்னன்னா கிருபேண்டுவான். அப்படின்னு சொல்லுவான். நமக்கு 8 கிரேடை தாண்டி 9வது கிரேடில் இருக்கிறான். கேட்டால் என்ன சொல்லுவான்? கிருபை பிரதர்னுவான்ல. கிருபை எதுக்கு? நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த லைட் மியூசிக்லாம் வாசிக்கிறான் தெரியுங்களா? நமக்கு இந்த ஆயுத பூஜை வந்தால், தீபாவளி வந்தால், தெருலெல்லாம் வாசிக்கிறானுங்கள. அதில் எவனாவது கிருபேன்னு வார்த்தையை கொண்டு கீபோர்டு வச்சான்னு வச்சிங்களேன், அடித்தே கொண்டுடுவான் அவனை. ஒழுங்காக வாசிக்க தெரியாத கூட்டத்தில் சேர்ப்பானா? அவன் சபையில் மாத்திரம்தான் சேர்ப்பான். நம்ம இவ்வளவு நீளத்தில் ஒரு கீபோர்டை வச்சுட்டு இருக்கிறவன் கழுத்தெல்லாம் அறுத்து அனுப்பிடுவோம் வீட்டுக்கு, கியாங்கியான்னு. ஏன்? நீங்களும் நானும் விசுவாசித்து நடக்கிறவர்கள் என்றால் நமக்கு என்ன இருக்குது? we have life. யாருடைய வாழ்க்கை? உலகத்து மனுஷ வாழ்க்கை இல்லை. இல்லை என்றால் கடவுளை தேடுறாங்க, எல்லா மதத்திலும் கடவுளை தேடுறாங்க. இந்த வாழ்க்கை எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் எது வேண்டும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜீவன்களை நீங்கள் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 3 விதமான ஜீவன்களை படைத்தார். ஒன்று, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜீவன், ஒரு ஜீவன் என்ன? ஆதியாகமம் 1ல் கவனிக்கிற ஜீவன் அன்கான்ஷியஸ் லைஃப். இரண்டாவது கான்ஷியஸ் லைஃப். மூன்றாவது செல்ஃப் கான்ஷியஸ் லைஃப். தேவன் படைத்த போது 3 விதமான ஜீவன்களை படைக்கிறார். ஒன்று அன்கான்ஷியஸ் லைஃப், ஜீவன் தான் 3மே. ஆனால் இதுக்கு என்ன கிடையாது? அதாவது உணர்வற்ற ஜீவன். தமிழ் இதுக்கு என்ன? அன்கான்ஷியஸ் லைஃப் என்றால் என்ன? உணர்வற்ற ஜீவன். இது என்ன? உணர்வுள்ள ஜீவன். இது என்ன? தன்னுணர்வு உள்ள ஜீவன். 3 விதமான ஜீவனை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் படைத்தார். ஒன்று அன்கான்ஷியஸ் லைஃப் என்றால் மரங்கள், செடிகள், கொடிகளுக்கெல்லாம் என்ன உண்டு? ஜீவன் உண்டு, ஆனால் உணர்வு கிடையாது. அதுக்கெல்லாம் அவைகளும் இனப்பெருக்கம் செய்யும், அவைகளும் கனி கொடுக்கும், ஆனால் அதுக்கு என்ன கிடையாது? பசிச்சா கத்தாது, அழாது, அடித்தா அழாது, வெட்டுனா ஒன்று கூப்பாடு போடாது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? உணர்வற்ற ஜீவன். இன்னொன்று மிருகங்கள், பசிச்சா கத்தும், அடித்தா அழும், போட்டால் ஊன்னு கத்தும். ஆனால் இது என்ன? உணர்வுள்ள ஜீவன். ஆனால் மனிதனுக்கு எதை கொடுத்தா தெரியுங்களா? செல்ஃப் கான்ஷியஸ், தன்னை குறித்த ஒரு உணர்வு. எனக்கு ஒரு நித்தியம் இருக்குது,
இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை என்ற இது யாருடைய ஜீவன் என்றால் கர்த்தருடைய ஜீவன். இந்த செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கிற அது யாருடையது? தேவனுடையது. நித்தியத்தை பற்றிய ஒரு அறிவுள்ள ஜீவன். எனக்கு பின்னா மிருகங்களை தான் மறிப்பதை அறியாதேன்னு பைபிளில் போட்டிருக்கேன். மனுஷனுக்கு தெரியுமே. சுனாமி வருது, சுனாமி வந்து என்ன ஆகுது? கடற்கரை ஓரம் உள்ள நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்டது இல்லையா? யோசித்து பாருங்க. அந்த தண்ணி இருக்க நம்ம எத்தனை பேர் கொல்றோம்னு தெரியுமா? எல்லார் மூக்களையும் நுழைஞ்சதில்லை தண்ணீர், மணலோடு சேர்ந்து நுழைஞ்சதில்லை. அந்த மணலுக்கோ தண்ணீருக்கோ நம்ம இத்தனை பேரை சாகடிக்கிறோன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் சாகிற மனுஷனுக்கு தெரியல நம்ம செத்து போகிறோன்னு. ஏனென்றால் இது செல்ஃப் கான்ஷியஸ், அதுக்கு என்ன கிடையாது, அது அன்கான்ஷியஸ். அப்போ 3 விதமான ஜீவனை கர்த்தர் படைத்தார். அந்த ஜீவனில் உங்களுக்கு எனக்கு எது இருக்கணும்? இதுதான் தேவனுடைய ஜீவன். செல்ஃப் கான்ஷியஸ், தன்னை பற்றிய ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்? அந்த விசுவாச வாழ்க்கையில் நடக்க முடியும். அப்போது அந்த பில்கிரிமேஜுக்கு நீங்கள் நானும் போக வேண்டுமானால், அந்த புனித பயணத்தை நீங்கள் நானும் பங்கு பெற வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். எந்த ஜீவன்? கிறிஸ்துவில் இருந்த ஜீவன். ஆனால் அதுக்கு பேர் என்ன பேருங்களா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் பொருள் என்ன? நித்தியரின் ஜீவன், அவ்வளோதான். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லைஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா லைஃப் ஆஃப் த எட்டர்னல். நித்தியரின் ஜீவன் நமக்குள்ள வர்றதுக்கு பேர் தானே பேர். அப்படின்னா 2 Corinthians 5:6 நாம் நடக்கிறோம். இதை ஒரு புனித பயணத்தில் நடக்கிறோம். நடப்பதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேண்டும்? உயிர் வேணும். யாருடைய உயிர்? தேவனுடைய. செல்ஃப் கான்ஷியஸ் லைஃப். இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த வாழ்க்கையும் நம்ம அநேகருக்கு இருக்குது. ஆனால் எது இல்லை? இது வேண்டும். இந்த நித்திய ஜீவன் சொல்கிறாங்க இல்லையா? அந்த நித்தியம் என்பதற்கு எட்டர்னல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நித்தியத்துக்கு அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை அயோனியோஸ். நித்திய ஜீவன் சொல்கிறோமே, அந்த நித்தியம் என்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அயோனியோஸ். அயோனியோஸ் என்றால் அதன் பொருள் என்ன? நித்தியம் என்றால் அதன் பொருள் என்ன? ஒன்று, which befits God. எது தேவனுக்கு பொருந்தக்கூடியதோ அதுக்கு பெயர் தான் நித்தியம் என்று பெயர். எது தேவனுக்கு சொந்தமானதோ, which belongs to God. 3, which is the character of God. நித்தியம் என்பதின் பொருள் என்ன? 3 கருத்து. இயேசுவின் ஜீவன் என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் என்பதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை அது அயோனியோஸ். அயோனியோஸ். இந்த அயோனியோஸ் என்றால் அதன் பொருள் என்ன? எது தேவன் பிஃபிட்ஸ் என்றால் பொருந்தக்கூடியது. எது தேவனுக்கு பொருந்தக்கூடியதோ, எது தேவனுக்கு சொந்தமானதோ, எது தேவனுடைய குணாதிசயமோ அதுக்கு பேர் தான் பேர் நித்திய ஜீவன். அப்படின்னா இந்த ஜீவன் யாருக்குள் இருக்கிறதோ அவன் தான் என்ன செய்ய முடியும்? இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கி எல்லாருமே பயணத்தை தொடங்குகிறோம். ஆனால் என்ன வேண்டும்? நிறைய பேர் இந்த ஜீவனோட தொடங்கிறாங்க. உண்பது உடுப்பது. யோசித்து பாருங்களேன். சண்டே சர்வீஸுக்கு வர்றதை விட வேலைக்கு போகிறது பெருசாக தெரியுதில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையத்துக்கு வருவதை காட்டிலும் கம்பெனிக்கு போனால் 2-3 மடங்கு சம்பளம் கிடைக்குது. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளுக்கு சபைக்கு வர்றது கஷ்டம். ஏன்னா சனிக்கிழமை ராத்திரிலேருந்து எது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் வேலை இருக்குது. வீட்டுக்கு வந்து அவனுக்கு என்ன நேரத்தில் தூங்குறதுக்கே நேரம் பத்தலை. அப்படின்னா அவங்களுக்கு எதுதான் வாழ்க்கையாக இருக்குது? இதுதானே வாழ்க்கையாக இருக்குது. சம்பாதிப்பது தானே வாழ்க்கை. நல்லா யோசித்து பாருங்கள். சமீபத்தில் நான் ஒரு டிவி ஷோவில் ஒன்று பார்த்துட்டே இருந்தேன். அதில் கேட்குறான், வேலைக்கு போகிற கணவன் மனைவி பற்றி பேட்டி காண்றாங்க. அது சொல்கிற வாழ்க்கை என்ன தெரியுங்களா? சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, ஒருவரோட புரிந்து கொள்ளுதல் கிடையாது, ஒருத்தரோடு பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது, ஆனால் காசு இருக்குது. இந்த வாழ்க்கை இவன் விசுவாச வாழ்க்கை நடக்க முடியுமா? அந்த புனித பயணத்தில் இவங்க பங்கு பெற முடியுமா? முடியாது. ஏன் தெரியுங்களா? இவனுக்கு வாழ்க்கையே பணம் தானே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பணம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு முன்னாடி ஒரு காலத்தில் பணம் எல்லாம் மீதி எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா எல்லாட்டையும் பணம் இருக்குது. 100 ரூபா இல்லை 200 ரூபா வெங்காயம் விற்றாலும் வாங்குறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்கிறான். யோசித்து பாருங்கள். இத்தனை விலைவாசி ஏறி இருக்குல்ல. எங்கேயாவது ஹோட்டலில் கூட்டம் குறைஞ்சிருக்கா பாருங்கள். எங்கேயாவது ரோட்டில் இந்த கையேந்தி பவன் இருக்குதா? எங்கேயாவது கூட்டம் குறைஞ்சி பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் கூட்டம் தான் சாதாரண. ஏன்னா எல்லாட்டையும் இந்த வாழ்க்கை இருக்குது எல்லாருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறான்? சும்மா அப்படி ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் மூக்கை நீட்டிட்டு வந்துடலாம். ஏன்? இவங்க போகலன்னா ஏசுநாதர் பிழைக்க மாட்டார்ல, அதுக்காக வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏசுநாதர் பிழைக்க வைக்க இவங்க வர்றாங்க கோயிலுக்கு.
ஆனால் இந்த புனித பயணம் மேற்கொள்ள வேண்டுமானால் என்ன ஜீவன் இருக்கணும்? இந்த ஜீவன், இந்த ஜீவன், இந்த ஜீவன். எது தேவனுக்கு பொருந்தக்கூடியதோ, எது தேவனுக்கு சொந்தமானதோ, எது தேவனுடைய குணாதிசயமோ அதுக்கு பேர் தான் பேர் இந்த ஜீவன். அப்படின்னா we walk by faith not by sight. நாங்கள் விசுவாசத்தால் நடக்கிறோம், தரிசித்து அல்ல. இந்த புனித பயணத்துக்கு முதல் தேவை என்ன? உயிர் இருக்கணும். என்ன உயிர்? எல்லாம் ஆடு மாடுக்கு இருக்க போல ஜீவன் அல்ல. இந்த கான்ஷியஸ் அல்ல, செல்ஃப் கான்ஷியஸ். நான் எங்கே போகிறேன்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு இந்த மண்ணூர்பேட்டையில் நடந்துட்டு இருப்பார், தாம்பரத்தாளாக இருப்பார்னு வச்சிங்களேன். நீங்கள் ஏதோ காலையில் அவசரமாக வெளியே போகும்போது அவர் பார்க்குறீங்க, என்ன பிரதர் இங்கேன்னு கேளுங்களேன். அவனை சொல்லுவார், சும்மா வந்தேன் பிரதர்னா. உங்களுக்கு காது முறுக்குமா இல்லையா? தாம்பரத்து ஆசாமி மண்ணூர்பேட்டில் காலைல 5:30 மணிக்கு சுற்றி திரியிறான். அவன்கிட்ட வந்து என்ன பிரதர் இங்கே எவ்வளோ தூரம்னு கேட்டால், சும்மா வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? என்னத்தையும் இந்த பாரு சோத்தில் முழு பூசணிக்காய் மறைக்கிறான் பாரு, அப்படி தோணும்ல. சும்மா யாராவது வருவானா? நீங்கள் நானும் இன்றைக்கி ஆவிக்கிற வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம், ஆவிக்கிற வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிறோமா? இந்த ஜீவன் இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வாழ்க்கை இன்றைக்கி அநேக சபைகளில் எல்லாருக்கும் இருக்குது இந்த வாழ்க்கை. ஆனால் எது இல்லை? இயேசுக்குள் இருந்த அந்த அயோனியோஸ், அது இன்றைக்கு எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒரு நடக்க வேண்டுமானால் முதல்ல என்ன இருக்கணும்? லைஃப். அடுத்தது என்ன இருக்கணும்? நடக்க வேண்டுமானால் அந்த 2 கொரிந்தியர் 5:6 மறுபடியும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:6. முதல்ல என்ன வேண்டும்? உயிர் வேணும் நடக்கணும்னா. அடுத்தது என்ன வேண்டும்? நோக்கம் வேண்டும். நடப்பதற்கு என்ன வேண்டும்? நோக்கம். நோக்கம் இல்லாமல் யாருமே நடக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன வேண்டும்? பிளான், திட்டம் வேண்டும். நடப்பதற்கு திட்டம் வேண்டும். அடுத்தது நடப்பதற்கு பாதை வேண்டும். நடப்பதற்கு போய் சேர்வதற்கு ஒரு இடம், லக்கு வேண்டும். ஒரு புனித பயணம் மேற்கொள்ள வேண்டுமானால் முதல்ல என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் எந்த ஜீவன்? இயேசுவுக்குள் இருந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கணும். ரெண்டாவதாக என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிந்த வார்த்தை டூரிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல. டூரிஸ்ட் என்றால் அர்த்தம் என்ன? டூரிஸ்ட்டுக்கு தமிழ் தான் சொல்லுங்களேன். டூரிஸ்ட் தெரியுமா? தெரியும். டூரிஸ்ட்டுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? என்னம்மா? ஆமாம், சுற்றுலா போகிறவர்கள். சரியா? ட்ராவலர்னா பயணி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? டூரிஸ்ட்டுக்கும் ட்ராவலருக்கும் வித்தியாசம் இருக்குதா? டூரிஸ்ட்டு சுற்றுலா போகிறவர், ட்ராவலர்னால் பயணம் போகிறவர். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குதா? ட்ராவலருக்கு இவ்வளவும் இருக்கும். ட்ராவலருக்கு என்ன இருக்கும்? அவன் பயணம் பண்ணுறதுக்கு நோக்கம் இருக்குமா இல்லையா? அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமா இல்லையா? அவனுக்கு ஒரு பாதை இருக்குமா இல்லையா? அவனுக்கு ஒரு போய் சேர ஒரு இடம் இருக்குமா இல்லையா? டூரிஸ்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரு பாம்பையும் கீரியும் வேடிக்கை ஓடுறான்னு வச்சுக்கலாம், அங்கே போய் நின்றுப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது? பர்பஸ் கிடையாது. சும்மா ஊரை சுற்றணும், அவ்வளவுதான். அமெரிக்கன் கான்சுலேட் நம்ம சென்னையில் இருக்குல்ல, இப்போ நமக்கு அதுக்கு தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறோம், இருக்குதுல்ல. அங்கே அமெரிக்கன் அம்பாசிடர் ஒருத்தர் உட்காந்துருப்பான் தெரியுங்களா? ஒன்று பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கன் அம்பாசிடர் பார்த்து சென்னையில் உள்ளவர் பார்த்துருப்பீங்களா? அவனை சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது, நான் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் நாட்டை பிரதிபலிக்கிறான் சாமி. மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ண மாட்டான்? ஒரு கிழிஞ்ச ஒரு பழைய டிஷர்ட்டும் ஒரு கால் சட்டையும் போட்டு ரோட்டில் நடக்க மாட்டான். அவன் எப்போவுமே ஃபுல் சூட்டில் தான் இருப்பான். ஏனென்றால் அவன் நாட்டினுடைய பிரதிநிதி. அவன் இங்கே எதுக்கு வந்திருக்கிறான்? பர்பஸ், பிளான், பாத், பிளேஸ். ஆனால் அதே அமெரிக்காவிலேருந்து ஒரு டூரிஸ்ட் வரான்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு ஜட்டி மாதிரி ஒன்று போட்டுப்பான், ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுப்பான், போட்டுட்டு பையில் ஒரு தோல்பையை போட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றுவான். பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் அமெரிக்கன் தான். ஆனால் இவன் யார்? டூரிஸ்ட்டு. அவன் யார்? ட்ராவலர். நீங்களும் நானும் டூரிஸ்டா ட்ராவலரா? பரிதாபம்னா ஆவிக்கிற உலகத்தில் நிறைய டூரிஸ்ட் தான் இருக்காங்க. நிறைய நமக்கு இருப்பது என்ன?
டூரிஸ்ட் தான் இருக்காங்க. என்ன கிடையாது? இயேசுவின் ஜீவனும் கிடையாது, இயேசுவின் நோக்கமும் கிடையாது, இயேசுவின் திட்டமும் கிடையாது, இயேசுனுடைய பாதையும் கிடையாது. இயேசுவை நோக்கி போகிறோங்கிற அந்த நோக்கமும் லக்கு இல்லாமல் ஓடுற ஒரு உலகத்தை நீங்கள் நான் ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் நான் வாழ்கிறோம். ஏன் இந்த பாடம் முக்கியம் என்று நான் கருதுகிறேன் என்றால், இன்றைக்குள்ள ஆவிக்குரிய உலகம் இப்படி தான் போயிட்டு இருக்குது. என்ன கிடையாது? இயேசுவின் ஜீவன் அல்ல, இவங்க நம்பக்கூடிய யாரோ ஒரு தேவ மனிதனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். யாரை போல நடிக்க விரும்புகிறாங்க? இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை போல நடிக்க விரும்புகிறாங்க, ஒரு ஊழியக்காரனை போல சட்டை போடணும்னு விரும்புகிறாங்க, ஒரு ஊழியக்காரனை போல பேசணும்னு விரும்புகிறாங்க, ஒரு ஊழியக்காரனை போல பாடணும், இப்படி தானே விரும்புகிறாங்க. ஸோ தே ஆர் இமிட்டேட்டர்ஸ். இவங்கெல்லாம் யார்? இவர்கள் யாரோ ஒருத்தனை காப்பி அடிக்கிற கூட்டம். நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம், வேதத்தில் there is no copies, ஒவ்வொன்றும் ஒரிஜினல் தான். நீங்களும் நானும் யார்? ஒரிஜினல். யாரை போல? கிறிஸ்துவை போல இருக்க வேண்டியவர்கள். ஊழியக்காரனை போல இருப்பதற்கு நீங்களாலும் அழைக்கப்படவில்லை. ஒரு வெற்றி ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஆடுறாருன்னா நம்மளும் என்ன பண்ணணும்? சபையில் ஆடணும், அவ்வளவுதான். அதுதானே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இல்லை பிரதர் தினகர் அவர் உங்கள் மேலாம் நம்மளும் என்ன பண்ண உடனே அவர் உங்கள் மேல் புதிய வானம் புதிய அந்த ஸ்டைலுக்கு தானே வரோம். காப்பி அடிக்கிறது அல்ல கிறிஸ்தவம் என்பது. கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குது? கிறிஸ்துவின் ஜீவனுக்கு நீங்கள் நானும் பங்காளி. அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவன் இல்லாதவர்கள் என்ன ஆகிடுவான்? டூரிஸ்ட் ஆகிடுவாங்க கொஞ்ச நாளில். ஆரம்பத்தில் டிராவலர் தான், அப்புறம் என்ன வந்துறீங்களா? கொஞ்ச நாள் முதல்ல பயணி தான், பரலோக பயணியாகத்தான் ஆரம்பிப்பான். வழியில் என்னாகும்? இவரை பார்த்து அவரை பார்த்து செவரை பார்த்து கடைசியில் என்ன ஆகிடுவான் தெரியுங்களா? இவனும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். இவனும் கிறிஸ்துவின் ஜீவனை இழந்து யாரோ ஒரு ஊழியக்காரர், யாரோ ஒரு தேவ மனிதன், யாரோ ஒரு வெற்றி பெற்ற பரிசுத்தவான், இவங்களை போல என்ன பண்ணுவாங்க? நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற அபாயத்தில் மிக பொல்லாத அபாயம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தவான்கள் தான் அபாயம். நமக்கு முன்னாடி நம்முடைய முன் தலைமுறையில் இன்றைக்கு நம்ம சமகாலத்தில் வாழ்கின்ற பரிசுத்தவான்கள் தான் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு ஆபத்து. நாம் அவங்க நமக்கு முன்னோடிகளாக நினைக்கிறோம். முன்னோடிகள் தான், மாற்று கருத்து இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் விசேஷித்தவர்கள் தான். ஆனால் அவங்களை பின்பற்றி ஓடுவதற்கு உங்களுக்கு எனக்கு அநேக சோதனை உண்டாகும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை நம்ம ஓட்டம் யாரை நோக்கி ஓடணும்? யாரை நோக்கி ஓடணும்? அவரை நோக்கி ஓடணும், இல்லையா? அந்த அவரை நோக்கின்னு இருக்கு தெரியுங்களா? இந்த நோக்கி என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை அப்போ ஹாரான். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி ஓடக்கடவுன்னு போட்டிருக்கு இல்லையா? அவரை நோக்கி என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் அப்போ ஹாரான். அப்போ ஹாரான் என்ன தெரியுங்களா? அவே ஃப்ரம். அப்போ என்றால் அவே, ஹாரான் என்பது ஃப்ரம். அதாவது இயேசுவை நோக்கி நீங்கள் நானும் ஓடணும்னா நம்ம கண்கள் என்ன செய்யணும்? we have to remove our eyes from something else. வேறு ஒன்றிலிருந்து என்ன செய்யணும்? நம்ம பார்வையை திருப்பினால்தான் இயேசுவை நோக்கி ஓட முடியும். ஒரு விசுவாசியை சுற்றி நிற்கிற 3 வட்டங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இது நான் வச்சிங்களேன் ஐ. என்ன சுற்றி நிற்கிற முதல் வட்டம் என்ன தெரியுங்களா? அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆகையால் அப்போ முதல்ல நம்ம சுற்றி இருக்கிற வட்டம் யாருடைய வட்டம்? அந்த வசனம் திருப்பி வாசிங்களேன். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்ப என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற முதல் வட்டம் யாரு? மேகம் போன்ற திரளான சாட்சிகள், ஆபேல் ஆரம்பித்து கடைசி பரிசுத்தவான் வரைக்கும். இவங்க தான் என்ன பண்றாங்க? என்னை சுற்றி நிற்கிற வட்டம் யாரு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. ஒரு விசுவாசியை, ஒரு தேவனுடைய பிள்ளையை சுற்றி நிற்கிற முதல் வட்டம் யாரு? செயின்ஸ் ஆஃப் காட். முதல்ல எது? பரிசுத்தவான்களின் வட்டம். இந்த வட்டத்துக்கு பேர் என்ன பேரு? பரிசுத்தவான். இவங்கெல்லாம் பொல்லாதவங்களா? நல்லவங்க தான். ஆபேலிருந்து கடைசி பரிசுத்தவான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி, ஒவ்வொன்று ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆபேல் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு?
திருன்னு முழிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆவேல எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? ஆஃபரிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர். அடுத்தது யார்? ஏனோக். ஏனோக் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? வாக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது யார்? நோவா. அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? பில்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர். சரியா? அடுத்தது ஆபிரகாம் எது? ஸ்டார்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஈசாக்கு யார்? பிளெஸ்ஸிங் ஸ்பெஷலிஸ்ட். யாக்கோபு யார்? கிராஸ்ட் பிளெஸ்ஸிங்ல ஸ்பெஷலிஸ்ட். மோசே யார்? செலக்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஒவ்வொருத்தனும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சுற்றி நிற்கிற அத்தனை பேரும் சாமானியமான ஆள் இல்லை, எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஆனால் இதுதான் நமக்கு முதல் டேஞ்சரே, இவங்க தான். மேகம் போன்ற இத்தனை திரளானுகள் சாட்சிகள் சூழ்ந்து நிற்க, அடுத்தது என்ன? பாரமான யாவற்றையும் நெருக்கி நிற்க பாவத்தையும். ஒரு விசுவாசியை சுற்றி நிற்கிற அது புனித பயணத்தை தொடங்கும் போது அவனுக்கு ஒரு ஆபத்து யார் தெரியுங்களா? முதல்ல க்ளோஸாக இருக்கிறது யார்? அவங்க தான் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்க. வெரி குட். அவங்க தான் எனக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், அவர் தான் என்னை ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தாரு. நல்லது தான். ஆனால் அவங்கள நோக்கி ஓடிடக்கூடாது. அப்போ ஹாரான் என்றால் என்ன? அவே ஃப்ரம். இந்த வட்டத்திலிருந்து கண்ணை எடு. யார் இவர்? பரிசுத்தவான். இதை வெட்டு, அகற்று. அடுத்தது என்ன? பாரம், இதை வெட்டு. அடுத்தது பாவம், இதை விட்டு. கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிரைஸ்ட். நான் இவரை நோக்கி ஓடணும்னா எதெல்லாம் எடுக்கணும்? பரிசுத்தவான்களையும், அதாவது நெருக்கி நிற்க பாவத்தையும் தள்ளி விட்டுன்னு போட்டிருக்கல. பாவத்தை தள்ளுகிறோமே, பாரத்தை தள்ளுகிறோமே, பரிசுத்தவான்களை தள்ளுறோமா? தள்ள மாட்டோம்ல. அதனால தான் இயேசுவை நோக்கி நம்மளால் ஓட முடியல. யாரை நோக்கி ஓடிடுறோம்? ஒரு வெற்றி பெற்ற ஊழியக்காரன் நோக்கி ஓடிடுவோம். மோஸ்ட் டேஞ்சரஸ் திங், மிக ஆபத்தான ஒன்று. ஒரு வெற்றி பெற்ற ஊழியக்காரன் தான் நம்மக்கிட்ட நிற்கிறாங்க. நான் சொல்ல முடியும், நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இன்னும் பேசுகிறேன்னு சொன்னால், பாஸ்டர் பாஸ்கதாசன் என்ற ஒரு தேவ மனிதனை கொண்டு எனக்கு கற்றுப்பட்ட பிச்சை. அவர் பேசினார்னா நான் இங்கே உட்காந்துருப்பேன். அவர் முன்னாடி நான் சேரில் உட்காந்ததே இல்லை, கீழே தான் உட்காந்துருப்பேன். அவர் பேசும்போது கொஞ்சம் அப்படி புல்பீட்லேருந்து காலை அப்படி தூக்கி வச்சானா என்ன தான் மிதிக்கணும். இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க சர்ச்சில், அதில் தான் உட்காந்துருப்பேன். ஏனென்றால் அந்த தேவ மனுஷன் பேசுகிற வார்த்தை என்னை தாண்டி தான் அடுத்தவனுக்கு போகணும். நடுவில் யாராவது இருந்தால் அது ரெடியூஸ் ஆகிடும். நான் அனுமதிக்கவே மாட்டேன். எங்கள் பாஸ்டர் பேசுனா முதல் ஆள் என்ன தொட்டு தான் அப்புறம் அவனுக்கு பின்னாடி போகணும். அப்படி உட்காந்துருப்பேன். ஒருவேளை அவர் பேசும்போது வாயிலிருந்து கொஞ்சம் எச்சில் தெரிச்சுன்னு வச்சிங்களேன், அதை தேவனுடைய அபிஷேகமாக நான் எடுத்துக்கொண்டேன். தேவ மனுஷன் எச்சிப்படுவது, இயேசுவின் எச்சிக்க வல்லமை இருந்தால் தேவ மனுஷனுக்கு இருக்காதா என்ன? அப்படி எடுத்துக்கொண்டு வந்தான். ஆனாலும் அவரை தள்ளுனா தான் நான் இயேசுட்டு போட முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா எங்கள் பாஸ்டர் நோக்கி ஓடி போயிடுவேன் நான். ஏன்னா நான் நன்றி கடன் பட்டவன். நான் இன்றைக்கி பேசுகிற வசனம் அவர்கிட்ட கற்றுக்கொண்டது தான். மாத்திரமில்லை, நான் சொல்லுவேன் அவர் மூலமாக தேவன் எனக்கு போட்ட பிச்சை என்று சொல்லுவேன். அது எனக்கு வெட்கமே இல்லை. ஏனென்றால் தான் உண்மை. 33 வயசு வரைக்கும் ஒரு கத்தோலிக்கனாக இருந்து கடவுளே இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இன்றைக்கி நிறைய பேர் முன்னாடி இருந்து வசனத்தை கற்று சொல்ல வைப்பார் என்றால், அப்படிப்பட்ட தேவ மனுஷன் இல்லைன்னா யார் எனக்கு அதை செய்ய முடியும்? ஆனால் அந்த வட்டத்தையும் நான் என்ன சொல்லணும்? ஐ ஹேவ் டு ரிமூவ் மை ஐஸ் அவே ஃப்ரம். அந்த பரிசுத்தவானியை நான் பார்த்துருந்தேன். என்ன ஆடுந்துறீங்களா? எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் கேட்டாங்க, தம்பி அவர் யாருன்னா பாஸ்டர் ஜான் வாசுவோட ஸ்டூடெண்ட். அவர் MBA சர்ச் ஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, பிரபுதாஸ் வாசு இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா ஜான் வாசு தான் இவருக்கு வாத்தியார். அவர் சொல்லுவார், நான் எங்கள் பாஸ்டர் மாதிரியே பேசுகிறேன், நீ ஏன் என்ன மாதிரி பேச மாட்டேங்கிற? அவர் எப்படி பேசுவார்னு, எங்கள் பாஸ்டர் எப்படின்னா இந்த புல்பிட் டெய்ஸ்னு வச்சுங்களேன், இப்படி தான் நிற்பார் பாஸ்டர். ஏன்னா இதுதான் ஹோம்லெட்டிக்ஸில் சொல்லிக் கொடுக்குறது. இப்படி தான் பிரசங்கிகளுக்கு பைபிள் ஸ்கூலில் ஹோம்லெட்டிக்ஸில் என்ன பண்ணுவோன்னா இப்படி தான் பேசணும். அதாவது நேரில் நின்று பேசக்கூடாது, அப்படி திரும்பி நின்று பேசணும். ரெண்டாவது மைக்குக்கும் வாய்க்கும் ஒரு அடி தூரம் இருக்கணும். இதெல்லாம் ஹோம்லெட்டிக்ஸ். இது அப்புறம் என்ன பண்ணணும்னா கைகளை உயர்த்தி தான் பேசணும், கைகளை பேசணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. பாஸ்டர் அப்படி தான் பேசுவார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் பாஸ்டர் மாதிரியே நான் பேசுகிறேன், நீ மாத்திரம் ஏன் கையில் மைக் எடுத்து பேசுகிற? நான் சொன்னேன், நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க, ஒருத்தனையும் பார்த்து காப்பி அடிக்காது நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க, அப்புறம் நான் ஏன் உங்களை காப்பி அடிக்க போகிறேன்? அவர் அடிக்கடி சொல்லுவார், யாரையுமே காப்பி அடிக்கக்கூடாது, உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ, உனக்கு என்ன கிருபையோ அதைத்தான் நீ வெளிப்படுத்தணுமே தவிர பிறரை பார்த்து நீ காப்பி அடிக்காதுன்னு வர அடிக்கடி. நான் அவர்கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை அதை பற்றி. நீங்கள் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற வட்டை யார் தெரியுங்களா? நாம் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோமோ அவங்க தான் நம்மக்கிட்ட நிற்பாங்க. ஆனால் கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதற்கு unconsciously they will become an obstacle.
அறியாமையிலேயே நமக்கு என்ன ஆயிடுவாங்க, ஒரு கிறிஸ்தவை நோக்கி விடுவதற்கு ஒரு தடையாக மாறி விடுவார்கள். அதனால தான் போட்டிருக்குது அப்போஹாரன். அவரையே நோக்கி என்றால் அர்த்தம் என்ன? யூ ரிமூவ் யுவர் ஐஸ் ஃப்ரம் சம்படி எல்ஸ். பாவத்தை நாம் இன்றைக்கு வெறுப்போம், பாரங்களை வெறுப்போம். ஆனால் பரிசுத்தவானை மூணுமே பாதம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான் பாவம் பாரம் எல்லாம் பாதம். ஆனால் 3 பாவையும் சேர்த்து தான் தள்ளுமே தவிர 2 பாவை தள்ளுறோம், ஒரு பாவை மறக்காமல் வச்சுக்கிறோம். எங்கே பாஸ்டர், எங்கே அவர் தான் எங்களை நடத்தினார், எல்லாம் உண்மைதான், யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இயேசுவை நோக்கி நம்முடைய புனித பயணம் சரியான லெக்கில் போகணும்னா என்ன செய்யணும்? இந்த வட்டங்கள் 3ஐயும் தாண்டினால்தான், இந்த வட்டங்களை தாண்டினால்தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நானும். இன்னொன்று தெரியுங்களா, யோபுவுக்கு கர்த்தர் 3 வட்டம் போட்டிருந்தா தெரியுங்களா? யோபுவுக்கு 3 வட்டம். ஒன்று என்ன? அவனை சுற்றி வட்டம், அவனுடைய குடும்பத்தை சுற்றி ஒரு வட்டம், அவனுடைய உடைமைகளை சுற்றி ஒரு வட்டம். நம்ம சுற்றியே கர்த்தர் 3 வட்டம் போட்டிருக்கும் போது நாம் ஏங்க ஒரு 3 வட்டம் நம்மளே போட்டுக்கணும்? யோபுக்கு சொன்னார், நீ அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து காக்கவில்லையோ பிசாசு சொன்னான். அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளையை சுற்றி கர்த்தரே 3 வட்டம் போட்டு வச்சுருக்காரு. அவனை சுற்றி, அவன் குடும்பத்தை சுற்றி, அவன் உடைமைகளை சுற்றி ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காருல, நாம் ஏன் புதுசாக 3 வட்டம் போடுவானே? இந்த 3 வட்டமும் கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் நான் ஓடுவதை கண்டிப்பாக தடுக்கும். சரியா? அப்போது நீங்கள் நானும் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கணும். அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய பாதை, அவருடைய லக்கு, இது எப்போ என் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவருடைய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு இவைகளை செய்தால் மாத்திரமே நான் போய் சேர வேண்டிய இடத்தை சேர முடியும். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புறப்படுகிற எல்லாரும் போய் சேருவதில்லை. ஆமாவா? உட்காந்துருக்கீங்கள, அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற போது உங்களோட ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இல்லை தெரியுங்களா? நீங்கள் ஊழியத்துக்கு வந்தபோது உங்களோட ஊழியத்துக்கு வந்த எத்தனை பேர் இல்லை தெரியுங்களா? நான் யோசிப்பேன், 85 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 85 நான் 85 தொடக்கத்தை ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த சர்ச்சுக்கு போன அன்றைக்கே எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், நம்ம சபை இது விசுவாச சபை இல்லை, இது மிஷினரி சபை என்று சொன்னார். அவர் சொன்னார், 500 பேர் ஒரு சபையில் இருந்து 5 பேர் ஊழியம் செய்வது அது ஒரு சபையின் அனுபவம். இன்னொரு சபை 50 பேர் தான் இருப்பான், 50 பேரும் ஊழியம் செய்வான் சொன்னார். நம்ம சபையில் 5 பேர் இருந்தாலும் சரிதான், 50 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் 500 பேரும் ஊழியம் செய்கிறவனாக தான் இருக்கணும். எனக்கு எப்போதுமே தெரியும் எந்த சபை வளரும் என்றால் சபையில் உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான், மேய்ப்பன் என்னைக்குமே குட்டி போட மாட்டான்ல. எந்த ஊர்லேயாவது மேய்ப்பன் குட்டி போடுவான்? ஆடு தானே குட்டி போடும். அப்படின்னா விசுவாசிகளை எப்படி மாற்றிடணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் ஆத்தும ஆதாயம் பண்ணுறவனா குட்டி போடுறவனா மாற்றினாதான். இது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே, அந்த முதலாம் நாளில் எங்கள் பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தது தான். ஆயத்தம் என்னும் பாத ரட்ச காலில் எப்போதும் தொடுத்தவனாக தான் இருக்கணுமே தவிர சொன்ன பிறகு செருப்ப காலில் மாட்டாதேன்னார். அது இன்றைக்கு வரைக்கும் நான் அதை மறக்காமல் கை கொண்டு வருகிறேன். 85லேருந்து இன்றைக்கி 2011 26 ஆண்டுகள் தாண்டிட்டு, ஆனாலும் அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை இன்றைக்கி என் காதுகளில் உண்டு. இன்றைக்கும் அதை அந்த துணித்து கொண்டே தான் இருக்கிறது. அவர் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஊழியம். ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன், 85 86 ஊழியம் செய்த நிறைய பேர் இன்றைக்கி வெளி உலகத்திலே தெரியலை. 85 86 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊழியம் செய்த ஊழியர்களை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊழியத்தில் இல்லை. புனித பயணத்தை அநேகர் தொடங்குகிறார்கள், போய் சேருவதில்லை. அப்படின்னா தொடங்குவது நல்லது தான், ஆனால் முடிவில் அதோட முக்கியமானது. தொடங்குவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வருஷத்தை தொடங்கும்போது தீர்மானத்தோடு தொடங்குறோம்ல, பொருத்தனைகள்லாம் பண்ணுறோம்ல, எடுப்பது நல்லது தான், அப்படி தொடர்ந்து செய்வது கஷ்டம் இல்லை. தீர்மானத்தை எடுத்தோம், இன்னைக்கு 1 மாதம் தான் முடிஞ்சிருக்குது, திரும்பி பாருங்களேன் எத்தனை காற்றுல விட்டுட்டோம்னு நமக்கு இப்போவே தெரியும். டிசம்பர் மாதம் 31 வாட்சிங் சர்வீஸில் எல்லோரும் போல நாமும் தீர்மானம் எடுத்தோம். அன்றைக்கி அந்த தீர்மானத்தை உறுதியாக நிற்கலை. காரணம் என்னவென்றால் ஒழுங்கான ஒரு புனித பயணத்தை நாம் மேற்கொள்ளவில்லை. நாம் கவனிக்க போகிறது என்ன தெரியுங்களா? ஒழுங்கான ஒரு புனித பயணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் லூக்கா 17:32 பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். யாரை நினைக்கணுமா? ரிமெம்பர் லோட்ஸ் வைஃப். ஏன்? சோதோமிலிருந்து 4 பேர் வெளியே இழுத்து வரப்பட்டார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கான். சூரியன் வெளுத்து வருகிறது, கர்த்தருடைய தண்டனை நிறைவேற போற நேரம் வந்து விட்டது. லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து. கொஞ்சம் கவனிங்க, வந்தது எத்தனை புருஷர்? 2 புருஷர். இருந்த ஆள் எத்தனை? 4 பேர். இந்த 4 பேரை தூதர்கள் என்ன பண்ணுறான்? லோத்தையும் அவன் மனைவியையும் ஒருத்தன் பிடிக்கிறான். இன்னொரு தூதன் என்ன பண்ணுறான்? அவன் 2 பிள்ளைகளையும் பிடிக்கிறான். இழுத்துட்டு வரானுங்க ஊருக்கு வெளியே. உயிர்த்தப்ப ஓடிப்போன்னு இழுத்துட்டு வரான் இல்லையா? யோசித்து பாருங்க, ஒரு தூதனுடைய ஒரு கையில் லோத்து, இன்னொரு கையில் லோத்தின் மனைவி இழுத்துட்டு ஓடி வரான்ல. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. லோத்தையும் அவன் மனைவியையும் அவன் 2 பிள்ளைகள். அப்படின்னா லோத்து ஒரு கையில், ஒரு தூதன் ஒரு கையில் லோத்து, இன்னொரு கையில் அவன் மனைவி இழுத்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஒரு கையில் உள்ள உப்பு தூணா மாறி போயிட்டால. ரொம்ப வித்தியாசம் இல்லை, ரொம்ப தூரம் இல்லை. ஒரே தூதனுடைய கையில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இழுத்து கொண்டு ஓடி வருகிறான். ஒரே தூதனுடைய கையில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவன் உயிருள்ளவனாக இருக்கிறான், ஒன்று உப்பு தூணா மாறி போச்சுல. அப்படின்னா சோதமை விட்டவர்கள் அநேகர் உண்டு, சோவாருக்குள் நுழையாதவர்கள் அநேகம் உண்டு. புறப்படுறது நல்லது தான், போய் சேரது முக்கியம் இல்லை. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், புறப்பட்டது 6 லட்சம், போய் சேர்ந்தது 2 பேர். என்னாகும் அந்த வசனத்தை வாசிங்க. என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமும் 14:30. எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. என்ன ஆச்சு பாருங்க, 6 லட்சம் யுத்த புருஷர்கள் புறப்படுகிறார்கள், போய் சேர்ந்தது எத்தனை? 2. இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். இன்றைக்கி சென்னை எடுத்துகிட்டா லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்காங்க. ஆனால் அங்கே போய் சேர்றது எத்தனை எண்ணிக்கையில் 1, 2, 3 எண்ணலாம் போல், அப்படி தான் போய் சேரும் போல் இருக்குது. 6 லட்சம் 2ஆக மாறிச்சுன்னா இன்றைக்கி நான் எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம், புனித பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் சேர போகிறோம்? கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால் போய் சேருவது கடினமான ஒன்று. அநேக உதாரணங்களை வேதத்தில் சொல்ல முடியும். ரூத்தும் புறப்பட்டால், ஓர்பாலும் புறப்பட்டாங்கல்ல. எவ்வளோ தூரம் தெரியுங்களா? 2க்கும், மோவாபுக்கும் பெத்லஹேமுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுங்களா? இதுதான் கானான். இந்த கானானில் இது கலிலேயா கடல், இது சவக்கடல். மோவாப் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, பெத்லஹேம் இங்கே இருக்குது. சவக்கடலின் ஒரு முனையில் என்ன இருக்குது? இது மோவாப், இது பெத்லஹேம், இது யோர்தான் நதி. இங்கேருந்து புறப்படுறாங்க. எங்கே வந்து சேரணும்? யோர்தானை கடந்து பெத்லஹேமுக்கு வரணும். இதுக்கு எவ்வளோ தூரம் தெரியுங்களா? வெறும் 30 மைல். பைபிள் படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா? ஏதோ ஆயிரக்கணக்கான மைல் நடந்து வந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். மோவாபுக்கும் பெத்லஹேமுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுனா ஜஸ்ட் 30 மைல்ஸ், வெறும் 30 மைல். 30 மைல்னா யூதனுடைய ஒரு நாள் பயணம் 20 மைல். அப்படின்னா 1.5 நாளில் இங்கே புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துடலாம். 1.5 நாள் என்பது 24 ஹவர்ஸ் இல்லை, 12 ஹவர்ஸ். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டாங்கன்னா மாலை 6 மணிக்கு நிறுத்திடுவான் பயணத்தை. அது 20 மைல் நடப்பாங்க. அடுத்தது ஒரு 10 மைல். மொத்தம் எவ்வளவு? 1.5 நாள். இந்த 1.5 நாள் தாக்கு பிடிக்காமல் ஒரு ஓர்பால் பின்னாடி போயிட்டால. 1.5 நாள் தாக்கு பிடிக்க முடியலை. இன்றைக்கி அநேக தொடங்குகிறார்கள், ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் முடிவு ஓட்டம். இன்றைக்கு புனித பயணம் நன்றாகத்தான் தொடங்குகிறார்கள் அநேகர், ஆனால் போய் சேருவதில்லை. சரி, போய் சேரணும்னா ஒரு 7 படிகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த புனித பயணத்தில் நீங்கள் நானும் சரியான இலக்கை போய் சேர வேண்டுமானால் 7 படிகள் சங்கீதம் 84 நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 84:5 தான் நம்முடைய கீயா அன்றைக்கி எடுத்திருக்கிறோம். புனித பயணம் என்ற வார்த்தையே அதில் தான் இருக்குது. சங்கீதம் 84 1-7 வரைக்குள்ள வசனங்களில் இந்த புனித பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் 7 படிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். போதையா? முதலாவது புனித பயணம் ஒழுங்காக இருக்கணும்னா நாலேஜ் அபவுட் த சர்ச், சபையை குறித்த ஒரு அறிவு. நாலேஜ் அபவுட் த சர்ச், சபையை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவு இருக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? இந்த புனித பயணத்தை ஒழுங்காக மேற்கொள்ள முடியும். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள்
உங்களுக்கு தெரியும், வாசஸ்தலம் வெளியே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுங்களா? வாசஸ்தலம் என்றால் என்ன? ஆசரிப்பு கூடாரம். சங்கீதம் 84 எழுதும்போது யாருடைய சங்கீதம் அது? 84ஆம் சங்கீதம். 84ஆம் சங்கீதம் யாருடைய சங்கீதம்? தலைப்பை கொஞ்சம் பாருங்களேன். தங்கமான ஆளுங்கய்யா. 7:2 கேட்டால் 2:2 வருவாங்க. யார் சங்கீதம் கேட்டால் கித்தி தென்னும் வாசியத்தில் எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க? கோராகின் சங்கீதம் சொல்கிறீங்களே, அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? 1:1 2:2 அப்படி தான் வரணும். சரியான ஆளுங்க ஐயா நீங்கள். கோராகின் புத்திரரின் சங்கீதம். இந்த கோராகின் புத்திரர் இருந்தபோது ஆரம்பத்தில் என்ன கிடையாதுன்னா, கர்த்தருடைய ஆலயம் கிடையாது. என்னதான் இருந்தது? அப்போ ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்தது. ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, இது இப்படி இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துடைய அமைப்பு இந்த பக்கத்தில் 4 கோத்திரங்கள், இந்த பக்கத்தில் 4 கோத்திரங்கள், இந்த பக்கத்தில் 4 கோத்திரங்கள், இங்கே ஆசாரியர்கள். ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி தான் செட் பண்ணணும். ஆசரிப்பு கூடாரம் மையத்தில் இருக்கும். இங்கே 4 இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இங்கே 4 கோத்திரம், இங்கே 4 கோத்திரம். இங்கே யார் இருப்பாங்க? மோசே, ஆரோன், ஆசாரியர்கள். ஆரோனுடைய குடும்பம்லாம் இங்கே இருப்பாங்க. இது கிழக்கு பக்கம், ஆலயத்தினுடைய கிழக்கு பக்கம். இது வாசல் இங்கே தான் இருக்கும், இது கிழக்கு பக்கம். இப்படி தான் செட் பண்ணணும் ஆலயத்தை. இப்போது சங்கீதக்காரன் கோராகின் புத்திரர் சொல்கிறாங்க, தேவனே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்பது ஆங்கிலத்தில் இன்பம் என்றால் சந்தோஷம் இல்லை, அமியபிள் என்ற வார்த்தையை பயன்படு. அமியபிள் என்றால் மிகுந்த அழகு. அமியபிள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதில் அந்த இன்பம் அல்ல, அது என்ன? அமியபிள். அமியபிள் என்றால் பார்வைக்கு அவ்வளோ அழகு. ஆனால் இங்கே எங்கேருந்து இங்கே பார்த்தாலும் சரி தான் அந்த கூடாரம் அழகாக இருக்காது. ஏன்னா இது ஃபென்சிங் இதாக இருக்குது. இது ஃபென்சிங். இந்த ஃபென்சிங் எப்படி இருக்குன்னா, இது 50 முழம், இது 100 முழம் அப்படி இருக்கும். இது எதில் செய்யப்படுதுன்னா வெண் பஞ்சு நூல். இது மொத்தமும் என்ன? வெண் பஞ்சு நூலில் செய்து 7 அடி உயரம், அதாவது 5 முழம் உயரத்தில் காம்பவுண்ட் வால் மாதிரி. ஏன்னா டெம்பரரி தானே எல்லாமே. எடுத்துகிட்டு வனாந்திரத்தை செட் பண்ணுறது, அப்பப்போ எடுத்துகிட்டு போனாகவே டெம்பரரி. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது துணி, வெள்ளை துணி. இந்த கேட் மாத்திரம்தான் கலரில் இருக்கும். இங்கே ஒரு கேட் இருக்கும், இது மாத்திரம்தான் கலரில் செய்வாங்க, மீதெல்லாம் ஒயிட் தான். அதே போல் இந்த கூடாரம் தெரியுங்களா, இது ஆசரிப்பு கூடாரம். இந்த கூடாரத்தை பார்த்தீங்கன்னா அது மேலே மூடி இருப்பதுன்னா தோல் தான். ஒரு 4 லேயர் தோல் இருக்கும், அது மூடி இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா வெறும் பலகைகள் தான் தெரியும். இதை தூரத்தில் இருந்து பார்த்தா ஒன்றும் அழகாக இருக்காது. வெளியே இருந்து பார்த்தால் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்காது? அழகாக இருக்காது. ஆசரிப்பு கூடாரத்தை ஒன்ஸ் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு பலிபீடம் இருக்கும், இங்கே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும், இங்கே 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும், இங்கே 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு இருக்கும், இங்கே ஒரு சமூக தப்பது மேஜை, இங்கே ஒரு தூபபீடம், இதுக்குள்ள கிருபாசனம். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், ஆலயத்தினுடைய காம்பவுண்ட், இது பேர் பிரகாரம். இந்த பிரகாரம் இருக்கிற இதில் இருக்கிற பொருளெல்லாம் வெண்கலத்தில் செய்யப்பட்டவைகள். இது வெண்கலம், இது வெண்கலம். ஆனால் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாமே பொன்னினால் செய்யப்பட்டது. அப்போ ஆலயம் வெளியே இருந்து பார்த்தா அழகாக இருக்குமா, உள்ளே போனால் அழகாக இருக்குமா? ஆனால் இவனுக்கு வெளியே இருந்து பார்த்தாலே அழகாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித பயணத்தில் ஒழுங்காக போகிறவனுக்கு சபையில் இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் அழகாக இருக்குன்னா அவன் புனித பயணம் போகலை. சபைக்குள்ளே போனால் கார்பெட்டு சூப்பராக இருக்குது, நீ பரலோகம் போகிற ஆசாமி இல்லை. அங்கே போனால் பின்னாடி ஒரு பேக் ட்ராப் போட்டிருக்காங்க பாருங்க, ஐயோ ஐயோ. யாத்திராகமத்தில் அப்படியே அக்னி பிளம்பாக இருந்தது, அப்படியே எங்கள் சபையில் இருக்குது. அழகு எங்கே இருக்குது? ஆலயத்துக்கு உள்ளதான் அழகு இருக்குது. ஆனால் அவனை கவர்ந்ததில்லை, ஆலயமே அழகுது, அமையபிள். மறுபடியும் சொல்லுகிறேன், புனித பயணத்தை மேற்கொள்ளுகிறவனுக்கு எது நாலேஜ் அபவுட் த சர்ச் என்பது என்ன? வெளியே அழகு அல்ல. இன்னைக்கு என்ன 10,000 பேர் கூடி வர சபையில் நான் ஒரு அங்கத்தினர் சொல்லுவது எனக்கு ஒரு பெருமை இருக்குது. எங்கள் பாஸ்டர் அப்பப்போ அமெரிக்காவில் தான் இருப்பார், எப்போவாது நினச்சா சென்னை வந்து மூக்க நீட்டுவார், அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது. எங்கள் சபையில் யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு தெரியுங்களா, இதில் ஒரு பெருமை இருக்குது. ஆனால் எது அழகாக இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயம் தான் அழகு. ஆலயம் என்பது இவங்க நினைக்கிறாங்க இருக்கிற பொருள்கள் நினைக்கிறாங்க.
கட்டிடம் என்று நினைக்கிறார்கள். அது ஆலயம் அல்ல. இவன் சொல்கிறான் பாருங்களேன், மறுபடியும் வாசிங்க அந்த 1ஆம் வசனத்தை. 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அவனுக்கு எது இன்பம்? ஆலயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 45:13 வாசிங்க. சங்கீதம் 45:13. Psalm 45 and verse 13. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். எங்க மகிமை? உள்ளாக. வெளியே பூரண மகிமையா? இன்னைக்கு ஊழியக்காரனை கூட அவன் போடுற சஃபாரி எங்கே தச்சதுன்னு பார்க்குறான். சட்டையை கூட பார்க்கல, எங்கே தச்சது? 500 ரூபா கொடுத்து சஃபாரி தைச்சானா? பெட்டி கடையில் தைச்சிருப்பான். அவர் 1500 ரூபா கொடுத்து பிராட்வேல தைச்சார். அப்படியா? அப்போ அவன் வெயிட்டான ஆள் தான். ஊழியக்காரனை கூட நம்ம இன்னைக்கு எதை வச்சு எடை போடுகிறோம்? அவனுடைய அவுட்லுக், வெளித்தோற்றம். நான் எப்போதுமே சொல்லுவேன், வெறும் பைபிளை கையில் தூக்கிட்டு ஊழியத்துக்கு போனீங்கன்னா 100 ரூபா காணிக்க தரதுக்கு யோசிப்பான். அதே அந்த ஜோல்னா பையில் போட்டு போனீங்க, அது கூட தரமாட்டான். அதுவே கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் தூக்கிட்டு போங்க, 500 ரூபா உடனே கொடுத்துருவான். கூட என்ன பண்ணணும்னா, ஒரு கார் சாவி அப்பப்போ என்ன பண்ணணும், அந்த கூட்டத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அவனுக்கு தெரியிற மாதிரி கார் சாவியை கையில் வச்சுருக்கணும். அப்போ தான் அது 1000 மாறும். இல்லைன்னா அவன் எம்டிசி பஸ்ஸில் வந்திருப்பான்னு சொல்லிட்டு 200 ரூபா தான் கொடுப்பாங்க அன்றைக்கி. எதில் வர்றான்? காரில் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான். அது கூட செல்ஃப் டிரைவிங்னா 800 ரூபா தான். டிரைவர் போட்டு வந்து 1000 ரூபாய். ஏன்னா டிரைவருக்கு காசு கொடுக்கணும்ல. நம்ம ஆளுங்க அதிலெல்லாம் நாணயமானவங்க தான், சும்மெல்லாம் கொடுக்கறது இல்லை. கொடுத்தா கூட எல்லாம் கணக்கு ஸ்லாப் தான் எல்லாமே. ஊழியக்காரனும் சரி, ஆலயத்தை சரி, சபையை சரி, அதனுடைய பொருள்களை வைத்து எடை போடுகிறவர்கள் புனித பயணத்தில் இல்லை. அவன் சொல்கிறான், தேவனுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளோ இன்பமானவைகள். வெளியேந்து பார்த்தீங்கன்னா வெறும் வனாந்திரத்தில் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த மணல் அடித்து 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 அந்த வெள்ளம் என்ன ஆகிட்டு இருக்கும்? நம்ம பாஸ்டர் போடுற வெள்ளை ஜிப்பா மஞ்சளாக மாறி இருக்கும்போது அது மாதிரி மாறிட்டு இருக்காது. ஆனால் அது அவனுக்கு இன்பமாக இருக்கு. பாருங்களேன், எது இன்பம்? ராஜகுமாரத்தி யாரு? உள்ளான பூரண மகிமை உள்ளவள். ஆலயம் என்பது என்ன? உள்ள என்ன இருக்குது அதை பாரு. சபைக்குள்ள என்ன இருக்குது அதை பார்க்க வேண்டுமே தவிர எதை பார்க்கறேன்னு அவுட்லுக். எப்போதுமே அவுட்லுக் கிறிஸ்டியானிட்டி தான். உருவத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம், உள்ளத்தை மாற்றிக்கொள்வதில்லை. உருவத்தை வச்சா இடம் போடுறான், கலை சட்டை போட்டிருக்கிறான், இந்த ஆள் எங்கே பரலோகம் போக போகிறான்? ஏன்னா கலை சட்டை போட்டார்ல, அவர் எங்கே தான் போவாராம்? பரலோகத்துக்கு போக மாட்டாராம். ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு பெரிய வேத பண்டிதர், அவரும் சென்னையில் உள்ள 2 பேரும் சென்னை தான், அவர் இன்னொரு ஊழியக்காரர், 2 பேரும் திருச்சி பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனுக்கு போன போது ஒரே ஹோட்டலில் ஒரே அறையில் 2 பேர், ரூம் இல்லாததுனால ஒரே ரூமில் 2 பேரும் தங்க வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கே தங்கி விட்டு கூட்டம் கன்வென்ஷன் முடிச்சு 2 பேரும் சென்னைக்கு வந்துட்டாங்க. அதில் ஒரு ஊழியக்காரருடைய விசுவாசியை பார்த்து இன்னொரு கூட இருந்தால ஊழியக்காரர் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பாஸ்டர் பரலோகம் போக மாட்டார். இவருக்கா தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, ஒரு ஏசுநாதருக்கு தாத்தாவாக இருப்பார் போல இருக்குது. கரெக்டாக சொல்கிறாரு, இவர் போக மாட்டாருன்றாரு. கேட்டார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் பாஸ்டர் பவுடர் போடுறாரு. பாஸ்டர் பவுடர் போட்டால் எங்கே போக மாட்டாராம்? தலையில் டை அடிக்கிறவங்க பவுடர் போட்டாலே போக மாட்டானா? டை அடிக்கிறவங்க என்ன பண்ணுறாரு? அவர் பவுடர் போட்டாராம். அது ஒரு பாவமா? அது கூட பரவாயில்ல, கட்பனியன் போடுறான் அந்த ஆள். பெந்தகோஸ்து ஜிப்பாக போடுறவன் வந்து கட்பனியன் போடலாமா? அப்படி நரகத்துக்கு போக மாட்டான்னு தீர்மானிப்பது போடுற பவுடர்லையும். அப்படின்னா டிவியில் செய்தி கொடுக்க ஒருத்தரும் பரலவும் போக மாட்டாங்க. பிரைஸில் எல்லாரும் மேக்கப் போடுறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்க, டை அடிக்கிறாங்க, 3 சூட்டு போடுறாங்க, எல்லாம் போட்டாலுமே பரலவுமே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான நியாய தீர்ப்பை கொண்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதை பார்க்குறாங்க? உள்ள பாருப்பா, முதல்ல உள்ள என்ன இருக்குது. தாம்பரத்து பக்கத்தில் பெருங்குளத்தூர் இருக்குது, அங்கே உள்ள ஒரு குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, பிரதர் பிரேம்குமார், அவருடைய மனைவி காடிலியா பிரேம்குமார், 2 பேரும் தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவங்க. இன்றைக்கி ஜெர்மனில் ஒரு பெரிய உலகளவில் ஒரு சபையை நடத்துகிறாங்க. அந்த சிஸ்டர் ஒரு நாள் பேசும்போது சொன்னாங்க, அண்ணே நம்ம ஊரில் தானே இன்னும் இந்த சட்டையை இப்படி போடுறாங்க அப்படி போடுறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு அந்த பெண்கள் வரும்போது பார்த்தா இந்த அம்மா இன்னும் சாரி தான் கட்டுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். இப்படி சட்டை போட்டு கோயிலுக்கு வருதுங்களே. கூப்பிட்டு கவுன்சில் பண்ணுவோம். அந்த டக்கு முகத்தில் நேரம் பேசிடுவாங்க. கூப்பிட்டு கவுன்சில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டு வர்ஷிப்புக்கு வராத, அது மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், சரியாக இருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இப்படி தான் அவனுடைய உருவம். ஆனால் ஒன்ஸ் when they enter into worship, ஆராதனைக்குள்ளே போன பிறகு அவங்கள பார்த்தீங்கன்னா they will look like angels. நாங்கள்
ஏன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் அவர் மாத்திரம். நமக்கு இன்றைக்கி சட்டம்லாம் ஒழுங்காக போட்டிருப்போம், அங்கே போனால் அடுத்தவன் சட்டையை பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஆலயத்தில் இப்போ என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கர்த்தரை பார்க்குறத விட்டுட்டு உங்களுக்கு ஒன்று தெரியும், ஆலயத்தில் அழகாக இருப்பது எது? ஆலயத்தின் அழகாக இருப்பது எது? சங்கீதம் 27:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில் உமது மகிமையை பார்க்கும்படியாகவும். உம்முடைய ஆலயத்தில் என் ஜீவனோட நாளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவும் விரும்புகிறேன்னு சொன்னார் இல்லையா சங்கீதக்காரன்? அவருடைய ஆசை என்ன? உங்கள் ஆலயத்தில் நான் எதை பார்க்கணும்? உங்கள் மகிமைன்னு போட்டிருக்கு இல்லையா? அது எபிரேயமில் பார்த்தீங்கன்னா டு behold the beauty of the Lord. ஆலயத்தில் அழகு என்பது யார்? ஒருவர் தான், கர்த்தர் ஒருத்தர் தான். கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டு பக்கத்தில் பார்த்தோம்னா அவலட்சணங்கள் தான் தெரியும். ஏன்னா யாரும் பூர்ணமாகலையே, பூர்ண நோய்க்கு ஓடிட்டு இருக்கிறோமே தவிர யாரும் பூர்ணமாகலை. அப்போ அழகுள்ளவர் யார் தான்? கர்த்தர் ஒருவர் தான். அப்போ ஆலயத்தில் போகிறதுக்கு நோக்கம் என்னவா இருக்கணும்? கர்த்தர். அது எதை பார்க்கணும்? அவரை பார்க்க போகணுமே தவிர ஊழியக்காரர் எப்படி சரியில்லை. ஒரு சபைக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க, 1 வாரம் வந்தாங்க, 2 வாரம் வந்தாங்க, அதுக்கப்புறம் வரல. நிறைய பிரயாசத்தை எடுத்து நிறைய ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அவங்கள குடும்பத்தை சபை கூட்டு வந்தால் 2 வாரத்தை திரும்பி போயிட்டாங்க. நடத்துகிறவங்க போய் கேட்டாங்க, ஏன் சபைக்கு வர மாட்டேங்கிறீங்க? எனக்கு பிடிக்கல சபைக்கு. ஏன் பிடிக்கல? மரியாதையே இல்லாத சபை. அப்படி என்ன உங்களுக்கு மரியாதை குறைவாக நடந்தது? பாஸ்டருக்கு பையன் எங்களை பார்த்து பிரைஸ்லாட் சொல்ல மாட்டேங்கிறான். பாஸ்டர் பையனுக்கு 2 வயசு ஆகுது. 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? பாஸ்டருக்கு 40 வயசு ஆகுது, அவருக்குள்ள முதிச்சு 2 வயசு குழந்தைக்கு இருக்குமா? இன்னைக்கு வரைக்கும் ஆலயத்துக்கு வந்து ஏதான் பார்க்குறாங்க, இது லொட்டு, இது லொசுக்கு, இது சொத்தை, இது சொல்ல, இதை சொல்கிறானே தவிர அழகுள்ள தேவன் ஒருவர் இருக்கார், அவரை மாத்திரம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறேன்? புனித பயணம் மேற்கொள்ளவனுக்கு என்ன இருக்குது? நாலேஜ் அபவுட் த சர்ச். சபை எப்படிப்பட்டது? அது இன்பமானது. எங்கே? உள்ள. வெளியே என்ன இருக்குது? பாலைவனத்தின் புயல் காற்றை அடித்து வெள்ளை துணி என்ன ஆகிட்டு இருக்கும்? அழுக்கு நிறம் மாறி, கலர் மாறி பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி அட்ராக்டிவ். அப்படின்னா இன்னும் வெளி அழகை பார்த்து தான் சபைக்கு போவாங்கன்னா நாம் எங்கே போயிட்டுருக்கல? புனித பயணத்துக்குள்ள நம்ம இன்னும் ஆயத்தமாகலை. 2வது அதில் எனக்கு பிடிக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? மறுபடியும் வாசிங்க. 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலம் அல்ல, உமது வாசஸ்தலம் அல்ல, வாசஸ்தலங்கள். கவனிச்சிங்களா? வாசஸ்தலம் அல்ல. எத்தனை தான் இருக்குது? ஒரு ஆசரிப்பு கூடாரம் தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? வாசஸ்தலங்கள்னு சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா, அது ஒரு இடத்துல போடுவதில்லை, அப்பப்போ இடம் மாறிட்டே இருக்கும். வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் பயணம் ஆகிறாங்க, 2ஆம் ஆண்டுலேயே கட்டிட்டாங்க. 38 ஆண்டுகள் தொடர்ந்து வனாந்திரத்தில் தான் ட்ராவல் பண்ணுது. 38 ஆண்டுகளும் ஒரே இடத்துலையே இருக்குது. இல்லை, என்னாகும்? இன்றைக்கி இங்கே 4 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருக்கும், அப்புறம் வேறு இப்படி போயிட்டே இருக்குது இல்லையா? அப்படின்னா எது சொல்லுகிறான்? ஆலயம் ஒன்று தான், ஆனால் போடப்பட இடங்கள் வேறு வேறு. எந்த இடத்துல போட்டாலும் உங்களுடைய வாசத்தில் எப்படி இருக்குது? இன்பம் தாயா. எந்த இடத்துல இருக்குது? மரத்தடியில் சபை நடத்தினாலும் இன்பம் தான். பிரைஸ் தி லார்ட். ஸ்கூல் நடத்தினாலும் இது இன்பம் தான். கல்யாண மண்டபத்தில் நடத்தினாலும் இன்பம் தான். பார்த்துருக்கீங்களா? மேரேஜ் நடக்கும்போது கல்யாண மண்டபத்தில் நம்ம மேரேஜ் நடத்தினா அது ஒழுங்காக வராது. பார்த்துருக்கீங்களா? இந்த சந்தக்கடை மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க ஆளுங்க. ஏன்னா ஹிந்துஸ் வருவாங்க, மற்றவங்க அவனுக்கு தெரியாது. அதே ஒரு சர்ச் அட்மாஸ்பியர் வச்சு கல்யாணம் பண்ணி பாருங்கள், எவன் வந்தாலும் பவ்யமாக உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்? தேவ பிரசன்னத்துக்கல்ல, அந்த சூழலுக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு தம்பி வரான்னு வச்சிங்களேன், ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குது, ஆலயம் இல்லை, ஒரு பெரிய நிறைய பேர் வராங்க, ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி அங்கே ஆராதனை நடத்தினால் என்ன பண்ணுவாங்களா? வள 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 வளன்னு பேசினே உட்காந்துருப்பேன். ஏன்னா அவனுக்கு ஆலயத்தை உணர முடியாது, நான் கல்யாண மண்டபம் தானே. அதையே ஒரு பெரிய மேலே ஒரு சிலுவை வச்சு, ஒரு பெல் டவர்லாம் வச்சு, ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே வரும்போதே வாழெல்லாம் சுருட்டி வச்சு தான் வருவான் உள்ள. ஏன்னா எங்கே போகிறோம்? கோயிலுக்குள்ளே போகிறோம். ஆனால் இவனுக்கு என்ன அறிவு தெரியுங்களா? எங்கே போட்டாலும் ஆலயம் ஆலயம் தான். ஆமென். எங்கே நடத்தினாலும் நீ யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை சென்னையில் 50,000 பேர் வரலாம், 60,000 பேர் வரலாம், சபையாக இருக்கலாம். அதன் தொடக்கமும் 100 செங்கல் 50 வாழையில் தான் ஆரம்பிச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இருக்க ஏசியாவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏஜி சர்ச்சாக இருக்கட்டும், எங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது? எ ஹம்பிள் அண்ட் சிம்பிள் பிகினிங்.
அப்படின்னா ஆலயம் என்பது இன்றைக்கு பெரிய இந்த இடத்துல போட்டால் தான் பெருசு அல்ல, எங்கே இருந்தாலும் அது என்ன, உமது வாசஸ்தலங்கள் என்பது ஒரு வாசஸ்தலத்தையே வாசஸ்தலங்கள் என்று சொல்லுகிறார். பிகாஸ் அது பிளேசஸ் வேர் இட் வாஸ் செட். எந்த இடத்துல வச்சாலும் சரி தான். ஆலயம் என்பது என்ன, ஆலயம்தான். அது அழகு என்றால் அழகுதான். அதை விட இன்னொரு விசேஷம் ஏன் வாசஸ்தலங்கள் சொல்லுகிறார் என்றால், ஒரு ஆலயமாக இருந்தாலும் இது என்ன பிரகாரம், இது என்ன பரிசுத்த ஸ்தலம், இது என்ன மகா பரிசுத்த ஸ்தலம். இதை சொல்லும்போது என்ன பண்ணுவாங்களா, இதை 1ஆம் கூடாரம் என்று சொல்லுவார்கள், இதை 2ஆம் கூடாரம்பாங்க. ஒரு வாசஸ்தலம் தான், ஆனால் அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, இது 1ஆம் கூடாரம், அது எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. ஒரு அது அந்த மகா பரிசுத்தத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க, அது தனி கூடாரம் என்று சொல்றாங்க. அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூபங்கள். ஐயா திருப்பி வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்படின்னா என்ன பண்றான் பாருங்க, இந்த கூடாரத்தை 2ஆ பிரிக்கிறாங்க பாருங்க. இது முதல் கூடாரம், இது. ஆனால் தான் என்ன சொல்றான், ஆலயத்தை பார்க்கும்போது என்ன பண்றான், இது ஒரு கூடாரம், பிரகாரம் ஒரு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம் ஒரு கூடாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு கூடாரம். அப்படி நம்ம என்ன சொல்றோம், ஆலயத்தில் பிரகாரமும் அழகுதான், பரிசுத்த ஸ்தலமும் அழகுதான், மகா பரிசுத்த ஸ்தலம் அழகுதான். தேவன் இருக்கிற இடத்துக்கு எந்த முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் ஆடு மாடுகள் வெட்டப்படுகிற இடத்துக்கும். அப்போ ஆலயத்தில் எந்த பகுதியும் தள்ளுவதற்கில்லை. ஆலயத்தில் எந்த பகுதியும் என்ன, இது இம்பார்ட்டன்ஸ் அதிகம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைவு இல்லை. என்னுடைய ஆலயத்தில் உள்ள கூடாரங்கள் எத்தனை இருந்தாலும் சரிதான், அத்தனையும் என்ன அழகானவை. இந்த கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி ஒரு அறிவு வர வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா, பீலையாமுக்கு ஒரு நாள் இந்த ஆலயங்களை பார்க்குறான், இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பார்க்குறான். உதாரணமாக நான் சொன்னேன்னு இப்படி செட் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே ஒரு மலை இருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே இருந்து பீலையாம் பார்க்குறான், இதை பார்க்குறான். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 24 3 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. தேவன் அதாவது பீலையாம் இந்த மலையின் உச்சியிலிருந்து என்ன பண்ணுறான், பலிபீடங்களை கட்டி கட்டி பார்த்தா இவனை சபிக்க முடியலை. ஆகவே கடைசியாக அங்கேருந்து பார்க்கிறான். பார்க்கும்போது இவர்கள் அந்த பாளையம் இறங்கி இருப்பதை பார்க்கிறான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், தரிசனத்தை பெற்றால் தான் கண்ணு திறக்கும். அந்த கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும், யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும், உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எப்படி பீலையாமுக்கு ஏன் தெரியுமா தெரிஞ்சது, கண்ணு திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டால்தான் இந்த வாசஸ்தலங்கள் எப்படி தெரியும், அழகாக தெரியும். இன்றைக்கி நிறைய தேவ ஜனங்களுக்கு எது திறக்கப்படலைன்னு, கண்கள் திறக்கப்படலை. கண்கள் திறந்தால்தான் ஆலயம் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அதுவா செங்கல்பட்டுலேருந்து ஒரு ஃபேமிலி தாம்பரத்துக்கு சபைக்கு வராங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரைக்கும் எத்தனை ஆவிக்குரிய சபை இருக்குது, வீட்டுக்கிட்ட சபைகள் எத்தனை இருக்குது, போனால் தானே உங்களுக்கு ஈஸி போகிறதுக்கு, ஏன் இவ்வளோ தூரம் வரீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த சர்ச்சில் இருக்கிற கீபோர்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சபையில் இருக்கிற கீபோர்டு என் பையனுக்கு பிடிச்சிருக்குது, வர எங்கே போனாலும் மாட்டேன், அங்கே வாசிக்கிறது தான் நல்லா இருக்குது, அங்கே தான் வருவேன்றான், அவனுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம். இதுக்கு கண்ணு திறக்கப்பட்டிருக்குதா, கண்ணு மூடப்பட்டிருக்குதா பாருங்கள். ஆலயத்தில் எது அழகாக இருக்குது, ஆராதனை நடத்துகிறவர் சிவப்போ உயரமோ அழகாக இருக்கிறாராம், அதனால கோயிலுக்கு வரவங்க எத்தனை பேர் இருக்கான் தெரியுங்களா. கத்திரிக்காய் கையங்காலும் முளைச்ச மாதிரி ஒன்று நின்றுன்னு வச்சிங்களேன், அது பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். ஊழியக்காரனா ஒரு 6 அடி உயரம் இருக்கணும், சும்மா அப்படியே கையை நீட்டினா புல்பீட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே கையை அப்படி அடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி மனுஷன் அப்படி பிடிச்சாருன்னா ஒரு 50 பேர் கைக்குள்ளே மாட்டுவான்டா. அப்படி தானே ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் முதல்ல கண்கள் திறக்கப்பட வேண்டும். சங்கீதம் 84 மிக மிக அற்புதமான சங்கீதம். அந்த புனித ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையினுடைய அடிப்படை பாடங்கள் நிறைந்தது. நான் இதோட நிறுத்திக் கொள்ளுகிறேன். வருகை தாமதித்தால் நான் அடுத்த வாரம் தொடர்ந்து கவனிப்போம். முதலாவது தாட்டுன்னு நாலேஜ் அபவுட் த சர்ச் ஆஃப் காட். தேவனுடைய சபை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை தான் சபைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். நீங்களும் நானும் சபை என்பது இன்றைக்கி அநேகருக்கு தெரியலை. கேட்குறான் ஒருத்தன், புல்பீட்டில் ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணலாமா,
ஏன்? அது ஆலயம் இல்லை. ஆமாம், நீ மாத்திரம் என்ன, நீ ஆலயம் தானே. ஏங்க அவனும் ஆலயம் தானே, அவன் தானே ஆலயம். அப்போ நீ ஷூ போடலாமா? ஏங்க கோயிலுக்குள்ளே வரும்போதே ஷூ போடக்கூடாதுன்னா நீ தானே ஆலயம். அப்போ நீ ஷூவே போடக்கூடாத. ஆமாவா இல்லையா? ஏங்க ஆலயத்துக்குள்ளே ஷூ போடக்கூடாது, நீ தான் ஆலயம், நீ ஏன்டா ஷூ போடுற கேட்கணும்ல. அப்படி இன்னைக்கு வரைக்கும் எதுதான் சபை நினைக்கிறாங்க? கட்டடத்தை தான் சபை நினைக்கிறானே தவிர நான் தான் கர்த்தருடைய ஆலயம். அந்த அழிவு, அந்த தெளிவு இன்னும் வரல. கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் சாத்தியம்.